இப்போ நாடிங்கிறது வேற, நரம்புகள் அப்படிங்கிறது வேற. மனிதன் வாழும் பொழுது மனித வாழ்க்கைக்கு அவன் இயங்குவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி அது போய்கிட்டே இருக்கும். அட்ரினல்ங்கிற சுரப்பி சுரக்கிறதுனால தாங்க அந்த அலர்ட்னஸ் வருது. நீங்கள் எல்லாம் இன்னும் பேஸ்லேயே இருக்கீங்க. மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சக்கரம் அதனுடைய ஆரோக்கியம் இழந்த நிலையில் அந்த சக்தியை வாங்கி வெளிப்பட்டு போகிறதுனால வார்த்தை பல பேருக்கு எரிச்சலாகுது. ஏசுதாஸ் ஐயா இருக்காங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார். அவங்கெல்லாம் பாடும்போது எப்படி இருக்கும்? கண்ணை மூடி கேட்டால் நல்லா மனசெல்லாம் அமைதியாகிற அளவுக்கு இருக்கும். இன்னும் சில பேர் பாடுவாங்க, ஹெட்ஃபோனெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு ஓடணும் போல் இருக்கும். குறிப்பிட்ட சக்கரங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து வார்த்தைகள். சக்கரங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அதை சுமந்து செல்லக்கூடிய நாடிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். 72,000 நாடியில் பல பேர் 10 நாடியை பற்றி பேசுவாங்க. நம்ம சபை 130 நாடிகளை பற்றி பேசுவோம். எதிர்மறையும் இல்லை, நேர்மறையும் இல்லை, எம்டியாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே ட்ரிப்பில் ஒரே சிட்டிங்கில் அதை ப்ரூஃபே பண்ண முடியும். பல பேர் உங்களை ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க சார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தினந்தோறும் ஆன்மீகத்தை பற்றி, சித்தர்களை பற்றி, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி ஒரு நல்ல விழிப்புணர்வு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கு நம்முடைய உடலில் உள்ள நமக்கே தெரியாத, நாம் உணர மறந்த ஒரு அற்புதமான ரகசியத்தை பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாடிகள். இப்போ நாடிங்கிறது வேற, நரம்புகள் அப்படிங்கிறது வேற. நரம்புன்னா நம்ம பார்த்தோன்னே தெரியும் கண்ணுக்கு முன்னால், நாடிகளை உணரத்தான் முடியும். நாடிகள் நம்ம உடம்புல எத்தனை இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 72,72,10,200 நாடிகள் நம்ம உடம்புல இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் 72,000 நாடிகள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 72,000 நாடிக்கான பேர் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், நமக்கு பெரும்பாலானவங்களுக்கு தச நாடிகள்னு முன்னிலைப்படுத்தப்பட்ட அந்த 10 நாடியோட பேரே தெரியாது. அப்படி எல்லாமா இருக்குது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை இதெல்லாம் நாடி. அத்தி, சிகுவை, சங்கினி இதெல்லாம் குகு, குரு இதெல்லாம் நாடியோட பேர். இப்படி மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய 10 நாடிகள், இதை தச நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நாடியோட வேலை என்ன, நாடி எங்கே இருந்து எப்படி செயல்படுது, அதை மனுஷனோட அந்த வாழ்க்கையோடு அதை எப்படி நாம் தொடர்பு படுத்தி பார்க்குறது. நாடியோட வேலை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், எங்கே இருந்து செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புல சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகசிரதளம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு 7 சக்கரம் இருக்குது.
இந்த சக்கரம் ஆதாரம் அப்படின்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, எப்பொழுதுமே அது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்குங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஆதார சக்திகள்லாம் புறப்படுதுங்க. அதனால் அதுக்கு பேர் ஆதாரம். இப்போ ரைட்டு, அது நம்ம வாழ்க்கைக்காக இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆதாரத்து நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஆதாரங்களையெல்லாம் வெளிப்படுத்துது, சக்திகளையெல்லாம் வெளிப்படுத்துது. இது உண்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, சக்கரங்கள் நாம் இயங்கிறதுக்கு தேவையான, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான சக்திகளையெல்லாம் வெளிப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்படுத்தின சக்தியை யார் வாங்கிட்டு போகிறா, எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்கிற ஒரு கேள்வியும் வரணும். அப்போ தான் நாடியோட தேவை உங்களுக்கு வருது. நாடி அப்படின்னா என்ன, ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, நாடி செல்லுதல். தேவையுள்ள ஒன்றை தேவையுள்ள இடத்தை நோக்கி கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பயண பாதைக்கு பேர் நாடி. இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஒன்று வரும், புலவரே என்னை என்ன காரணத்திற்காக நாடி வந்தீர், அதாவது ஏன் தேடி வந்த அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வரும். எதற்காக நாடி வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் நாடியோட வேலை பாருங்க, யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து நாடி செல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் நாடி. இப்போ மூலாதாரத்தை எடுத்துக்கோமே, அங்கேருந்து ஒரு 1000மோ 2000மோ 10,000மோ. இப்போ சுவாதிஷ்டானம் எடுத்துக்கோங்க, அங்கேருந்து ஒரு 10,000. மணிப்பூரகத்தை எடுத்தால் அங்கேருந்து ஒரு 10,000. இப்படி ஒரு ஆதார மையத்திலிருந்து ஒரு 10,000, 18,000, 8,000, 4,000ன்னு நாடிகள் என்ன பண்ணும், உடலின் பல பகுதிகளுக்கு அப்படியே போகும். எதுக்கு? மனிதன் வாழும் பொழுது மனித வாழ்க்கைக்கு அவன் இயங்குவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி அது போய்கிட்டே இருக்கும். புரியலையே, என்ன சொல்ல வர்றீங்க? அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு எந்த பக்கம் வந்துச்சுன்னு தெரியாது, ஒரு கல் டக்குன்னு அப்படி வருது. வந்த உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், இப்படின்னு அலர்ட் ஆகுறோம். எப்படி ஆனீங்க? அந்த டைமில் மூலாதாரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நாடி நீ அலர்ட் ஆகிக்கங்கிற அந்த ஒரு எனர்ஜியை உங்களுக்கு வெளிப்படுத்தினதுனால என்ன ஆகிட்டீங்க, அலர்ட் ஆகிட்டீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லைங்க அட்ரினல்ங்கிற சுரப்பி சுரக்கிறதுனால தாங்க அந்த அலர்ட்னஸ் வருது. நீங்கள் எல்லாம் இன்னும் பேஸ்லேயே இருக்கீங்க. உள்ள அதை தாண்டி சித்தர் மார்க்கத்தில் நாடிகள்ங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாங்கிற இடத்துக்கு நீங்கள் இன்னும் வரல. அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஒரு காற்று அது பயணப்படக்கூடிய பாதை, அதற்கு பேர் நாடி. இன்னும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இது உங்களுக்கு அழகாக புரியும் பாருங்கள். இப்போ மணிப்பூரகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சக்கரம், மனுஷ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சக்கரம். இருக்கிற 72,000 நாடிகளில் மிக முக்கியமான 100 நாடிகள் வெளிப்படக்கூடிய செயல்படக்கூடிய ஆதார மையம். என்னென்ன நாடிகள்? எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மாதிரி அற்புதமான நாடிகள் செயல்படக்கூடிய இடம். மணிப்பூரகத்திலிருந்து மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி வழியாக இந்த சக்கரங்களையெல்லாம் தொட்டு நாவினுடைய நுனியில் முடியக்கூடிய ஒரு நாடியினுடைய பேர் சரஸ்வதி. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் நாக்கில் சரஸ்வதி தாண்டவம் ஆடுறாயா, அவன் நாக்கில் சரஸ்வதி குடியிருக்காயா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கிருந்து ஒரு நாடியானது அநாகதத்தை தொட்டு விசுத்தியை தொட்டு நாவினுடைய நுனியில் முடியுது. ஒரு நாடி அத்தனை சக்கராவையும் தொட்டு முடியுது. அதனால தான் பேச்சில் உக்ரமாக பேசுறது, அன்பாக பேசுறது, விழிப்புணர்வோடு பேசுறது, இந்த அடையாளங்கள்லாம் ஒரு மனுஷனோட பேச்சில் இருக்குது அப்படின்னா சரஸ்வதி என்ற நாடியினுடைய ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. சில பேர் பேசுவாங்க பாருங்கள், பேசி பேசி பிரச்சனையில் சிக்குவாங்க. அப்போ அந்த நாடி ட்ராவல் பண்ணி போகிற இடத்துல விசுத்தி அவருக்கு சரியாக செயல்படாததுனால அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் போது தப்பு தப்பாக பேசி எங்கேயா பிரச்சனையில் மாட்டிக்கிறது. சில பேர் பேசுகிறது பார்த்தா எரிச்சலாகவும் கடுப்பாகவும் அவன் மேலே கோவமாக வரும். அப்போது அந்த நாடியானது அநாகதத்தை தொடும்போது அதனுடைய ஆரோக்கியம் இழந்த நிலையில் அந்த சக்தியை வாங்கி வெளிப்பட்டு போகிறதுனால வார்த்தை பல பேருக்கு எரிச்சலாகுது. இப்போது பாடகரில் ஏசுதாஸ் ஐயா இருக்காங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார். அவங்கெல்லாம் பாடும்போது எப்படி இருக்கும், கண்ணை மூடி கேட்டால் நல்லா மனசெல்லாம் அமைதியாகிற அளவுக்கு இருக்கும். இன்னும் சில பேர் பாடுவாங்க, ஹெட்ஃபோனெல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு ஓடணும் போல் இருக்கும். ஏன்? இந்த நாடியானது அந்தந்த சக்கரங்களை தொடும் பொழுது அதனுடைய ஆரோக்கியம், அதாவது அந்த குறிப்பிட்ட சக்கரங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து வார்த்தைகள்.
நாவில் சரஸ்வதி இருக்கிறாள் என்றால் சில பேர் பாருங்களேன் வாழ்க்கையில் அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலை செஞ்சாலும் காசே வரமாட்டேங்குதுங்க, வருமானமே பத்த மாட்டேங்குதுங்க, டெவலப்பே ஆக முடியலைங்க, இப்படி ஒரு மாதிரி ரொம்ப பேடாக எதிர்மறையான கருத்துக்களை பேசுகிறாங்களே. ஏன் பேசுகிறாங்கன்னு நினச்சிங்க? அந்த சரஸ்வதி என்ற நாடியானது புறப்படக்கூடிய அந்த பகுதி, அதாவது தொப்புள் பகுதி, அதாவது மணிப்பூரக பகுதி ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஒரு பைப் இருக்குது, இந்த பக்கம் பூ இருக்குது, இந்த பூவோட வாசனையை கொண்டு போச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற அந்த பைப்போட அந்த முனைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு பூவோட வாசனை தெரியும். இந்த பக்கம் மலம் இருக்குது, அந்த மலம் இருக்குன்னா அதை அப்படியே கொண்டு போகும். இந்த பைப்புக்கு நாம் கொண்டு போகிறது பூ வாசனை அல்லது மல வாசனைலாம் தெரியாது, கடத்தி கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுரும். அது மாதிரி அந்த பகுதி நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் அதிலிருந்து புறப்படக்கூடிய சரஸ்வதி ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பகுதியினுடைய ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா சரஸ்வதியினுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு. அப்போ ஒரு சரஸ்வதி வாக்குக்கு அதிபதி, அந்த சரஸ்வதி நாடி புறப்படக்கூடிய தொப்புள், அது தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அநாகதம், அது தொடக்கூடிய விசுத்தி, இங்கெல்லாம் டச் பண்ணிட்டு தான் நாக்கோட நுனிக்கு வருது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஆரோக்கியமான பேச்சு ஒரு மனுஷனுக்கு வேணும், அன்பான பேச்சு ஒரு மனுஷங்கிட்ட வேணும், விழிப்புணர்வுடன் கூடிய பேச்சு ஒரு மனுஷங்கிட்ட வேணும். அப்படின்னா சக்கரங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அதை சுமந்து செல்லக்கூடிய நாடிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், என் வார்த்தைக்கு மரியாதை இல்லை, நான் சொல்கிறது எத்தனையுமே எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன்னு யோசித்து அதுக்கான தீர்வை வெளியில் தேடுவீங்களா இல்லை உள்ளே தேடுவீங்களா? இதுதாங்க ரகசியம். இதே மாதிரி தான் லக்ஷ்மிங்கிறதும். நாடிகளை பற்றிய ரகசியம் தெரியணும். எல்லாம் சரித்தாங்க, அதை எப்படிங்க பயன்படுத்துறது? அதைத்தான் இப்போ ஆரம்பத்திலே சித்தர்கள் சொன்னாங்க. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர், இத்தனை செகண்டில் இன்னென்ன மாதிரியான சூத்திரத்தை அப்ளை பண்ணால் காற்று இந்த நாடிக்குள்ளே தான் போகும், அந்த நாடியை பெருமைப்படுத்தும், அந்த நாடியை பலப்படுத்துங்கிறதுக்கு அப்போவே கணக்கே சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சபையை எடுத்துக்கோங்களேன், உலகத்துக்கு தெரியாத சில நாடிகளை பற்றி 72,000 நாடியில் பல பேர் 10 நாடியை பற்றி பேசுவாங்க. நம்ம சபை 130 நாடிகளை பற்றி பேசும். இந்த 130 நாடிகளை பற்றி பேசுகிறதோடு மட்டுமில்லை, இந்த 130 நாடிகளோட பெயர் என்ன, அதனுடைய குணம் என்ன, அது எப்போ செயல்படும், செயல்பட்டால் மனுஷன் எப்படி இருப்பாங்கிறது வரைக்கும் பேசும். அப்படி ஒரு நாடிகளை பற்றி சொன்ன உடனே, இப்போ பைரவம்னு ஒரு நாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூச்சை இத்தனை செகண்ட்ஸ் இழுத்தா, கூட இன்னும் முத்திரை வச்சா, இந்த இடத்துல இப்படி மூச்சை நிறுத்தினா பைரவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். செயல்பட்டால் என்ன சார் இருக்கும்? பைரவம்னா என்ன அர்த்தம்? பேரானந்தம்னு அர்த்தம். பேரானந்தம்னு என்ன அர்த்தம்? எதிர்மறையும் இல்லை நேர்மறையும் இல்லை, எம்டியாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரே ட்ரிப்பில் ஒரே சிட்டிங்கில் அதை ப்ரூஃபே பண்ண முடியும். அப்போது நமக்கு தேவை அந்த கணக்கை பிடிப்பது. அப்படி ஒவ்வொரு நாடிகளையும் அது சார்ந்த கணக்கையும் நம்முடைய கலாச்சார பொக்கிஷமாக நினைத்து எவர் பயன்படுத்த தொடங்குகிறாரோ, எவர் அதை செயல்படுத்தி வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழணும்னு முடிவு பண்ணுறாரோ, அவங்க பூராமே வாழ்க்கையை சூப்பராக வாழ்வாங்க. ஒரு மூட்டையை தூக்கணுன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு நாடி செயல்பட்டு ஆகணும். ஒரு வாட்டர் பாலை தூக்கி வச்சுட்டு இப்படி நம்ம கையில் வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே பேச முடியும். அதே ஒரு அரிசி மூட்டையை தூக்கும்போது நீங்கள் இப்படி ஆட்டிக்கிட்டே பேச முடியுமா? காரணம், அரிசி மூட்டையை தூக்கணும்னு உங்கள் கண்ணு பார்த்த உடனே உள்ளே இருக்கிற அந்த சிஸ்டம் ரெடி ஆயிரும். எவ்வளோ எனர்ஜியை செயல்படுத்தணும், என்ன நாடி வெளிப்படணும், எல்லாம் வெளிப்படும். அந்த நாடிகள் சரியாக செயல்பட்டு அரிசி மூட்டையை தூக்கிடுவீங்க, அழகாக பேசுவீங்க, அம்சமாக வாழ்வீங்க. நாடிகள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம், நம்ம உடலியல் ரகசியத்தை சார்ந்து வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். பயன்படுத்துங்க சார், பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை பல பேர் ஆச்சரியப்படுறத்தக்க வகையில், பல பேர் உங்களை ரோல் மாடலாக நினைக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையை சூப்பராக வாழுங்க சார். குருவே சரணம். குருவே சரணம். என் பேர் சூரியராஜ் சங்கர் நாராயணன், ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கேன். உங்களது ஒரு யூடியூப்பில் ஒரு செஷன் பார்த்துட்டு, அதாவது எவ்வளவோ கோயிலுக்கு அங்கங்கே எல்லாம் சுற்றினதில் நீங்கள் சொன்னது ரொம்ப சிம்பிளாக தனஞ்சயங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணால் போதும், உங்களுக்கு என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொன்னபோது, சரி நம்ம ஒரு தேடல் இங்கே வந்தால் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தேன். நான் பார்த்தோன்னே நான் என் ஃப்ரெண்டு அவர்கிட்டையும் சொன்னேன், 2 பேரும் போகலாம்ப்பா, இது நம்மளும் நிறைய இடத்துல இல்லை அங்கங்கே எல்லாமே சுற்றி பார்த்தோம், பட் இது
குருஜி சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பவர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொன்னோன்னே உடனே புக் பண்ணி வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உடம்பே ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நம்ம வாழ்க்கையில் தேடல்கள் இனிமேல் இது இங்கே தான் இதோட முடிஞ்சிடும், போகர் சித்தரோட நம்மளோட தேடல் முடிஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது.